இந்தியாவில் இன்றைக்கு மகளிருக்கான ஒரு ஆட்சியை நடத்தி வருவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். வேறு யாரும் இது போன்ற ஒரு ஆட்சி நடத்தவில்லை. மகளிருக்கு நகர பேருந்திலே விடியல் பயணம் மேற்கொள்வதற்கு கட்டணமில்லா பயணம் தருவோம் என்று சொன்னார். ஆட்சி அமைந்தவுடன் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். கலைஞர் மகளிர் உரிமை தொகையை கொண்டு வருவேன், குடும்பத் தலைவிகளுக்கு ஒரு உரிமையை தருவேன் என்று உறுதியளித்தார். பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் அந்த திட்டத்தையும் துவங்கி இதுவரை 28,000 நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று குடும்பத் தலைவிகள் சொல்கிற அளவிற்கு மிக சிறப்பாக அந்த திட்டத்தை நடத்தி வருகிறார். நாம் ஆரம்பிக்கும் போது 1,15,00,000 பேருக்கு கொடுத்தார். இப்போ கடைசியாக கடந்த மாதத்தில் இன்னும் கூடுதலாக 14 லட்சம் பேருக்கு அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறார். 1,31,00,000 பேர் திட்டத்தில் இருக்கிறவர்களை குறைக்காமல் அதிகப்படுத்தி அவர்கள் கொடுக்கின்ற ஒரே முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் தான் இருக்கிறார். கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு மாதம் 1000 வழங்குகிற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார். இனி வரும் காலத்தில் யாரும் கல்லூரி படிக்காமல் பெண்கள் குழந்தைகள் இருக்க மாட்டார்கள் ஒரு நிலையை கொண்டிருக்கிறார். வெறும் பொருளாதார சோதனை மட்டும் வராது, கல்வியும் தேவை என்பதற்கான் நம்முடைய முதல்வர் இந்த திட்டத்தை கொண்டிருக்கிறார். எனவே இந்த முதல்வருடைய ஆட்சி தொடர்ந்தால்தான் பெண்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி வரும். நடந்த பெண்கள்னா எம்ஜிஆர் பின்னால் நின்றார்கள், ஜெயலலிதா பின்னால் நின்றாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா எம்ஜிஆர் சினிமாவில் நடித்த கவர்ச்சியின் காரணமாக, ஜெயலலிதானா ஒரு பெண்ணாக இருக்கிறார், ஆணுக்கு பயப்படாமல் இருக்கிறார், அதனால் அவர் பின்னால் நின்றாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அப்படி கவர்ச்சியாக இல்லாமல் பெண்களுக்கான திட்டத்தை வழங்கி அவர் பின்னால் பெண்கள் திரண்டிருக்கிறார்கள் என்ற நிலையை உருவாக்கியுள்ளார்.